Good day, friends. Welcome to Just an Update. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்திய நாட்டில் வச்சு கிட்டத்தட்ட 50 வருடங்களாக முடிசூட மன்னனாக திகழக்கூடிய கிங் ஆஃப் இந்தியன் ரோட்ஸ் அம்பாசிடர் காரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த அம்பாசிடர் காரானது ஹிந்துஸ்தான் மோட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கவர்மெண்ட் என்டிட்டியினுடைய ஒரு பிராண்ட் நேம். இந்த காரினுடைய துவக்க காலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முற்றிலும் ஒரு வித்தியாசமான ஒரு துவக்கம்னு சொல்லலாம். ஏன்னா இது முழுக்க இந்தியாவிலேயே டிசைன் செய்யப்பட்டு இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட கார் மாடலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. மாறாக மோரிஸ் என்னும் சொல்லக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் கார் நிறுவனத்தினுடைய ஆக்ஸ்ஃபோர்டு என்னும் சொல்லக்கூடிய ஒரு பிராண்ட் நேம்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு வடிவம், அதாவது டிசைன் மற்றும் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இந்த கார் ஆரம்ப காலகட்டத்தில் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. இந்த மோரிஸ் என்னும் சொல்லக்கூடிய இந்த பிரிட்டிஷ் கார் நிறுவனம் 1913, 14, 15 அந்த 1ஆம் உலக போர் காலகட்டத்தில் மிக பிரபலமாக இருந்தது இங்கிலாண்டில். எப்படி ஃபோர்ட் மாடல் அமெரிக்காவுக்கு ஃபேமஸோ அதே மாதிரி மோரிஸ் என்னும் சொல்லக்கூடிய இந்த கார் மாடல் பிரிட்டனில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. பிற்காலத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த காலத்தில் 2ஆம் உலக போர் எக்கானமியை துவட்டி போட்டுது. அதாவது இறக்குமதி ஏற்றுமதி எல்லாமே ரொம்ப கடினமாக இருந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா பிரிட்டனில் இருக்கக்கூடிய அந்த மோரிஸ் கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணி தான் இந்த காரை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்ச காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, 1940களில் இந்துஸ்தான் மோட்டர்ஸ் என்னும் சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்தை துவங்கி இந்த மோரிஸினுடைய ஆக்ஸ்ஃபோர்ட் சீரீஸ் 3 என்னும் சொல்லக்கூடிய இந்த கார் மாடலினுடைய வடிவத்தையும் டெக்னாலஜியை பயன்படுத்தி இங்கே லோக்கலாக காரை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ அதுக்கு பேர் அம்பாசிடர் கிடையாது, மாறாக ஹிந்துஸ்தான் மோட்டர்ஸ் மாடல் 14 மற்றும் ஹிந்துஸ்தான் மோட்டர்ஸ் லேண்ட் மாஸ்டர் அப்படின்னு இதுக்கு பேர் இருந்தது. பிற்காலத்தில் 1957ஆம் வருடம் தான் அம்பாசிடர் அப்படின்னு சொல்லி ஒரு புது வடிவத்தை ஒன்று கொடுத்து இந்த கார் மாடலை தயாரிக்க ஆரம்பித்தாங்க. இந்த கார் மாடல் கூட பார்த்தீங்க அப்படின்னு சீரீஸ் 3னுடைய டிசைனை பேஸ் பண்ணி தான் இந்த காரை மாடிஃபை பண்ணி இந்தியாவில் ரிலீஸ் பண்ணி லான்ச் பண்ணாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் ஹிந்துஸ்தான் மோட்டர்ஸ்னுடைய இந்த கார் மாடலும் ஷெவ்ரோலே என்னும் சொல்லக்கூடிய அமெரிக்க கார் நிறுவனத்தினுடைய கார் மாடல்கள் ரெண்டுமே மட்டும்தான் ரொம்ப பிரபலமாக இருந்தது. ஆனால் ஷெவ்ரோலேனுடைய கார் மாடல் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அம்பாசிடர் கார் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ரொம்ப நீளமாகவும் ரொம்ப அகலமாகவும் இருந்த காரணத்தினால மக்கள் இதை பெருசாக விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷெவ்ரோலே காரினுடைய ப்ரைஸிங் பார்த்திங்க அப்படின்னா அம்பாசிடர் காரை விட ரொம்பவே அதிகமாக இருந்தது. அம்பாசிடர் கார் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரகெட்டாகவும் விலை மதிப்பு மற்ற கார்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவாகவும் இந்தியா ரோட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்ட்டும் இந்த காரில் நிறையவே இருந்தது. அது இந்த காரினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். இந்த முதல் ரிலீஸ் பண்ண அம்பாசிடர் காரினுடைய வேரியன்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்பாசிடர் மார்க் 1. அதற்கு பிற்பாடு 1964ஆம் வருடம் அம்பாசிடர் மார்க் 2 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கார் மாடல் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் ஃபியட் கார் நிறுவனம் பத்மினின்னு சொல்லிட்டு இன்னொரு காரை இந்தியாவில் புதுசாக லான்ச் பண்ணுறாங்க. அப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா அம்பாசிடர் கார் தான் 70% மார்க்கெட் ஷேர் இந்தியாவில் பிடிச்சிருந்தது. ப்ரீமியர் பத்மினி 2வது இடத்துல தான் இருந்தது. இந்த மார்க் 1க்கும் மார்க் 2க்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. முன்னாடி இருக்கிற கிரில் உடைய ஷேப்பை மட்டும் மாற்றி வடிவமைச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் காரினுடைய இன்டர்னல் டேஷ்போர்டுனுடைய வடிவமும் கொஞ்சம் மாறுதலாக இருந்ததே தவிர இன்ஜின்லேயோ சாசிலேயோ இல்லை அவுட்டர் பாடி கன்ஸ்ட்ரக்ஷன்லேயோ ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் 1975ஆம் வருடம் மார்க் 3 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மாடலில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்படி இந்தியாவில் ஒவ்வொரு டெக்கேடுக்கும், அதாவது ஒவ்வொரு 10 வருடங்களுக்கு ஒரு முறை அம்பாசிடர் காரினுடைய மாடலில் மாற்றிக்கிட்டே வந்தாங்க. ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா 1950களில் இருந்த பிரபலமான கார்களினுடைய வடிவத்தை தான் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் உலகத்தில் உள்ள மற்ற கார் நிறுவனங்கள், அதாவது ஃபோர்டு, ஹோண்டா போன்ற நிறுவனங்கள் எல்லாமே
ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் ஸ்டைலிஷாகவும் கார்களை வந்து டிசைன் பண்ணி வெளியிட ஆரம்பித்தாங்க. பல ஃபீச்சர்ஸையும் இன்கார்பரேட் பண்ணாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இந்துஸ்தான் மோட்டார்ஸ் வந்து இனோவேஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம வெறும் சேல்ஸ்க்கு மட்டுமே வெறும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த அம்பாஸ்டர் கார் மாடலை வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே வந்தாங்க. பிறகு 1980 வருடம் காலத்தில் பார்த்தீங்கன்னா மாருதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து உருவாகுது இந்தியாவில். அந்த கம்பெனி வந்து ஜப்பானில் இருக்கக்கூடிய சுசுகி நிறுவனத்தோட கொலாபரேட் பண்ணி மாருதி சுசுகி 800 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார் மாடலை வந்து புதுசாக ரிலீஸ் பண்ணுறாங்க. இது அம்பாஸ்டர் காருக்கு வந்து மிகப்பெரிய போட்டியாக வந்து அமையுது. இந்த கார் வந்து அம்பாஸ்டர் காரை விட பல ஃபீச்சர்கள் உள்ளடக்கிய ஒரு காராகவும் இது ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கார் வந்து ரொம்ப காம்பேக்டாகவும் விலை வந்து ரொம்ப கம்மியாகவும் வந்து ரிலீஸ் பண்ணுறதுனால அம்பாஸ்டர் காரனுடைய சரிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்க தொடங்குது. இந்த அம்பாஸ்டர் கார் 1990களில் பார்த்திங்கன்னா குளோபலைசேஷன் பாலிசினால் வந்து ஃபோர்டு, ஹியூண்டாய், ஓப்பல் போன்ற கார் நிறுவனங்கள் வந்து இந்தியாவில் வந்து அவங்கவுங்க மாடலை வந்து நிறைய ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால் வந்து அம்பாஸ்டர் காரனுடைய சேல்ஸ் வந்து முற்றிலும் பாதிக்கப்படுது. 1998 வருடம் ஏர் கண்டிஷனிங், சிடி பிளேயரோட நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்ட மாதிரி ஒரு அம்பாஸ்டர் கார் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதில் கூட பார்த்திங்கன்னா மற்ற கார்கள், அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கார்களுக்கு ஈடு இணையாக இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியோ ஒரு இனோவேஷனோ பெருசாக இல்லாமல் தான் இந்த கார் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த மாடல் வந்து ரொம்ப ஃப்ளாப் அடையுது. வெறும் டாக்ஸி ஓட்டக்கூடிய நிறுவனங்கள் மட்டுமே வந்து இந்த அம்பாஸ்டர் காரை விரும்பி வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அவங்க பயணிக்கக்கூடிய ஒரு வண்டியை வந்து அம்பாஸ்டர் யூஸ் பண்ணுறாங்களே தவிர வேறு பொது ஜனங்கள் யாருமே வந்து விரும்பி வாங்குறதா இல்லை. பிற்பாடு இந்த அம்பாஸ்டர் காரனுடைய கடைசி மாடலை வந்து 2013 வருடம் தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வருடத்தினுடைய சேல்ஸ் ரெக்கார்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2200 கார்கள் மட்டுமே வந்து அந்த ஆண்டில் வந்து விற்றுருக்கு. பிறகு 2014 ஆண்டு வந்து இந்த ப்ரொடக்ஷன் லைனை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பிறகு 2017 ஆண்டு வந்து PSA என்னும் சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரெஞ்சு ஆட்டோமொபைல் நிறுவனம் வந்து இந்த அம்பாஸ்டர் பிராண்ட் நேமை வந்து விலைக்கு வாங்கிடுறாங்க. உலகத்திலே வச்சு அதிகமான வருடங்களாக மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட ஒரே கார் வந்து இந்த அம்பாஸ்டர் கார் தான். உலகத்தில் வேறு எந்த கார் மாடலுமே வந்து கிட்டத்தட்ட 50 வருடங்களாக ஒரே ப்ரொடக்ஷன் லைனில் மாஸ் ப்ரொடியூஸ் ஆகி எந்த காரும் வந்தது கிடையாது. இந்த பெருமை அம்பாஸ்டர் காருக்கு மட்டுமே வந்து போய் சேரும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அம்பாஸ்டர் காரனுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காரனுடைய என்ஜின் வந்து 55 HP பவர் கொண்ட ஒரு என்ஜினாகவும் 1.5 லிட்டர் வால்யூம் உடைய ஒரு என்ஜினாகவும் வந்து இதை வந்து தயாரித்து பல வருடங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காரனுடைய டாப் ஸ்பீடு வந்து 120 km/h தான். காரனுடைய மிகப்பெரிய டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா காரில் ட்ரம் பிரேக்ஸ் வச்சு தான் வந்து பல வருடங்களை ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் லீஃப் ஸ்ப்ரிங்கை வச்சு பயன்படுத்தி தான் இந்த கார் டிசைன் பண்ணியிருக்காங்க. என்னதான் ஆடி இல்லை BMW இல்லை மெர்சிடிஸ் போன்ற கார்கள் வந்தாலும் நம்ம இந்தியர்களுடைய மனசில் வந்து அம்பாஸ்டர் காரனுடைய நினைவு எப்பவுமே இருக்கும். பல வருடங்கள் ஆனாலும் இந்த காரை வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரமாக மறந்துட மாட்டாங்க. உங்களுக்கு அம்பாஸ்டர் காரனுடைய சுவாரஸ்யமான தகவல்கள் ஏதாவது தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தாராளமாக பதிவு செய்யலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் புது வியூவராக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப்டுடேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோவை ரெக்கக்னைஸ் பண்ணி நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.